மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டப்பட்டு 2 ஆண்டுகளாகியும் ஒரு செங்கல் கூட நகராமல் இருப்பது ஏன் என்று பொதுமக்கள் மத்தியில் பரவலாக கேள்வி எழுந்துள்ளது. இது சாமானியர்கள் வாழ்வில் என்ன தாக்கங்களை ஏற்படுத்தியுள்ளது என்பது குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். கடந்த 2019ஆம் ஆண்டு ஜனவரி 27ஆம் தேதி மதுரை மாவட்டம் தோப்பூரில் 1264 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டி வைத்தார். அடிக்கல் நாட்டி 2 ஆண்டுகள் ஆகியும் மத்திய அரசு இதுவரை 12 கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கியுள்ளது. அதன் மூலம் சுற்றுச்சுவர் மட்டுமே கட்டப்பட்டுள்ளது. அதை தவிர்த்து வேறு எந்த பணிகளும் இதுவரை நடைபெறவில்லை. கடன் தருவதில் ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமை தாமதம் செய்வதாக மத்திய அரசு விளக்கம் அளித்து வருகிறது. இந்த நிலையில் மதுரை தோப்பூரில் சில கிலோமீட்டர் தூரத்திற்கு நீண்டு கிடக்கும் எய்ம்ஸ் சுற்றுச்சுவர் முடியும் இடத்திலிருந்து பல 100 ஏக்கர் நிலங்கள் பிளாட்டுகளாக மாற்றப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காம்பவுண்டு சுவர் தான் இருக்கு, அதை இது பண்ணி எய்ம்ஸ் ஆஸ்பத்திரியாக வச்சுட்டு பிளாட்டெல்லாம் விற்றுட்டு இது பண்ணிட்டாங்க. எய்ம்ஸ் ஆஸ்பத்திரி வருதுன்னு பிளாட்டெல்லாம் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ இருந்துச்சு. எய்ம்ஸ் ஆஸ்பத்திரி இன்னும் வரல. இந்த ஆஸ்பத்திரியே கணக்காக வச்சு எல்லாம் சேல்ஸ் ஆயிடுச்சு இடம் புறா. அரசியல் ரீதியாக தமிழ்நாட்டால் எந்த பலனும் இல்லை என்று நினைத்து மத்திய பாஜக அரசு தமிழகத்தை புறக்கணித்து விட்டதாக மதுரை மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மத்திய அரசு தமிழகத்தை மாற்றான் தாய் பிள்ளை போல பாரபட்சத்துடனே நடத்துவதாகவும் மருத்துவமனை பணிகளை துவங்குவது போல துவக்கிவிட்டு இப்போது கிடப்பில் போட்டு விட்டதாகவும் வேதனையுடன் தெரிவித்துள்ளனர். அனைத்து மாநிலங்களுக்கு வந்திருக்கு. ஒருவேளை தமிழ்நாடு அவங்க புறக்கணிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. தமிழ்நாடு புறக்கணித்து தமிழ்நாடு நமக்கு மக்களுடைய நம்ம பிஜேபிக்கு இங்கே இல்லை மத்திய அரசாங்கத்துக்கு அப்படின்னு சொல்கிறனால நம்ம தமிழ்நாட்டை ஒதுக்குறாங்களா என்னன்னு தெரியல. பிஜேபியை பொறுத்த மட்டும் இங்கே வாக்கு வங்கியே இல்லை. தமிழ்நாடை பொறுத்த மட்டும் இங்கே அவங்க வர முடியாது. அவங்க யாரையாவது சார்ந்து தான் வர முடியும். ஏதாவது கட்சி மாநில கட்சிகளை சார்ந்து தான் வர முடியும். அதனால தான் அவங்க தமிழ்நாட்டை ஒரு மாற்றான் தாய் பிள்ளை மாதிரி கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் அவங்க ஃபண்ட் அலர்ட் பண்ணாமல் அந்த திட்டத்தை கிடப்பில் போட்டு வச்சுருக்காங்க. துவக்கிற மாதிரி துவக்கிட்டு அப்படியே கிடப்பில் போட்டாங்க. அவ்வளோதான் விஷயம். 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலை மையப்படுத்தி அவசரமாக எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டியதாகவும் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான இடத்தை மத்திய சுகாதாரத்துறைக்கு பெயர் மாற்றி கொடுப்பதற்காக தமிழக அரசு 2 வருடங்கள் எடுத்துக்கொண்டதாகவும் குறிப்பிடுகிறார் மதுரை நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர் சு வெங்கடேசன். அந்த நிலம் தமிழக அரசுக்கு சொந்தமான நிலம். அந்த நிலத்தை மத்திய அரசினுடைய பொது சுகாதாரத்துறைக்கு மாற்றி கொடுக்கணும். பெயர் மாற்றம் தான். இந்த பெயர் மாற்றுவதற்கு தமிழகத்தை சார்ந்த அமைச்சர்கள், அதுவும் குறிப்பாக மதுரையை சேர்ந்த 2 அமைச்சர்கள் 2 வருடம் எடுத்துக்கிட்டாங்க. வெறும் பெயர் மாற்றத்துக்கு நேம் சேஞ்ச் பண்றதுக்கு 2 வருஷம். மதுரையில் அமைக்கப்பட உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு மட்டுமே ஜப்பான் நிறுவனத்திடம் மத்திய அரசு கடன் வாங்குகிறது என குறிப்பிட்ட எம்பி சு வெங்கடேசன் மற்ற மாநில மருத்துவமனைகளுக்கு கடன் வாங்கவில்லை என்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். 8 வழிச்சாலை அமைப்பதில் தமிழக அரசிற்கு இருந்த ஆர்வம் எய்ம்ஸ் விவகாரத்தில் ஏன் இல்லை என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். முதலமைச்சர் போய் பார்க்குறாரு பிரதம மந்திரியா, ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியதானே? எய்ம்ஸை வேகமாக எய்ம்ஸை நடைமுறைப்படுத்துங்க. தமிழ்நாட்டுக்கான ஒரே எய்ம்ஸ் தானே. நீங்கள் 8 வழிச்சாலைக்கு அவ்வளவு துடிச்சு போய் பேசுகிறீங்க. அதை எப்படியாவது உடனடியாக அமுல்படுத்தணும் என்று அவ்வளவு ஆர்வம் காட்டுறீங்கல்ல. அதில் இருக்கிற ஆர்வத்தில் ஒரு சிறு பகுதி கூட மதுரை எய்ம்ஸுக்கு ஏன் இல்லை? வானுயர்ந்து நிற்கும் கட்டிடங்கள், நூற்றுக்கணக்கான மருத்துவர்கள், விரைந்து கொண்டிருக்கும் வாகனங்கள், ஏழை எளிய மக்களுக்கு தரமான மருத்துவம் என பார்க்கவே பரபரப்பாக இருக்க வேண்டிய ஒரு இடம் செம்மண் பரந்த நிலத்தில் கருவேல மரங்கள் மண்டிய காடாக ஆள் அரவமின்றி காய்வதை பார்க்கும்போது கனவு நனவாகுமா என்ற கேள்வி எழுவதை தவிர்க்க முடியவில்லை. மற்ற செய்திகளை ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம்.